கத்தாலங்காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி வக்கப்பட்டு போறவளே வக்கப்பட்டு போறவளே வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னே வருதம்மா எட்டு மேல எட்டு வச்சு முன்னே போகுதம்மா பொட்டு வச்ச பொண்ணு மனம் பின்னே வருதம்மா. ஐயோ என்னது இது? மாடும் வண்டியும் இப்படி வீதியில நிக்குது. நான் எப்படி இந்த பாதையில போறது? மாடு என்ன முட்டிருச்சுனா என்ன பண்றது? ராணியக்கா பயப்படாதீங்க பயப்படாதீங்க. யார் இப்படி அறிவட்டத்தனமா மாட்டு வண்டிய வீதியில விட்டுட்டு போனதுடி? பாரு இப்ப வழிய மறைச்சிட்டு நிக்குது. மாட்டை கடந்து போக பயமா இருக்குல்ல? நீங்க எல்லாரும் இப்படி பயப்படணும் தானே நான் பாதையிலே விட்டுருக்கேன். நானாட்ல கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ பேந்த பேந்த முடிச்சிட்டு இருக்க. அது வேற ஒண்ணும் இல்லக்கா, இந்த பக்கமா கொஞ்சம் நிழல் இருக்கேன்னு வண்டியை நிழல்ல விடுவோன்னு பார்த்தேன். ஓஹோ, அப்ப இந்த வண்டி மாட பாதையில விட்டு வச்சிருக்கிறது நீதானா? எக்கா 5 நிமிஷம் மாடி நிழல்ல நிக்கட்டுமே நினைச்சேன். வண்டியை கலட்டிட்டு மாட்டை மட்டும் நிழல்ல கட்டலாம்ல? இப்படி யாராவது பாதையில விடுவாங்களாட்டி? அது வேற ஒண்ணும் இல்ல ராணியக்கா, மாடு தூத்துக்குடியில இருந்து வந்திருக்குல்ல, அதான் டயர்ட் ஆயிடுச்சு பாத்துக்கங்க. இதுக்கு மேல ஒரு ரெட்டு நகல மாட்டேக்கி, அதான் இங்கேயே உட்காந்துடலான்ட்டு நானும் மூடை அவுத்து வச்சுட்டு உட்காந்துட்டேன்க்கா. நீ தூத்துக்குடியில இருந்து வா இல்ல துபாயில இருந்து வா, எனக்கெல்லாம் அத பத்தி கவலையே கிடையாது டி. எனக்கு அந்த பக்கம் போகணும், அதுக்கு முதல்ல வழியை கொடு. பொறுமை பொறுமை பொறுமை. நிறைய பேர் இப்படி கோவப்பட்டனால மண்டையில உள்ள முடியெல்லாம் நரைச்சு போச்சாமக்கா. என்னது கோவப்பட்ட மண்டையில உள்ள முடியெல்லாம் நரைக்குதா? ஆமா, எனக்கு இப்ப நிறைய முடியல நரைச்சு போய் இருக்கு. நானே வெளியில டை அடிச்சுக்கிட்டு திரியுதேன். இவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு நாம என்ன பாடு பட வேண்டியது இருக்கு. ஆஹா, சின்ன பொண்ணு பக்கத்துல நம்ம மைனி என்ன செய்யறாவ? சரி நாமளும் போய் பாப்போம். எந்த லூஸ் இப்படி மாட்டு வண்டிய நடு பாதையில நிறுத்தி வச்சுட்டு போனதுன்னு தெரியலையே. அன்னைக்கிளி நீ வாடி என் காதல் சீட்டெடுக்க, நெல்லுக்கு பதிலாக முத்தங்கள் நான் கொடுக்க. என்ன அன்னைக்கிலியக்கா, உங்க நாத்தனாக்காரி உங்களை பார்த்து நல்லா ராக வச்சுல பாடிக்கிட்டு வரா? இவ குடும்பத்துல வாக்கப்பட்டதுக்கு இவிய பாட்டு ஒண்ணுதான் விட்டு எனக்கு மிச்சமா போச்சு. பக்கத்துல வந்துட்டா என்னன்னு கேளுங்க. என்ன மேனி இது? மூஞ்செல்லாம் வாடி போய் கிடக்குது, என்னாச்சு? வேற ஒண்ணு இல்ல நாத்து, கோபப்பட்டா மண்டையில முடி நரைக்கணும்னு சொன்னா பாத்துக்க இந்த சின்ன பொண்ணு. அதான் நாத்து, எனக்கு முடி நரைச்சு போச்சேன்னு கோவத்தை குறைக்கலாம்ட்டு அமைதியா இருக்கேன். மைனி அது கிடக்கட்டு ஒரு பக்கம். இந்த வண்டி மாட்டை எவன்னு தெரியல, பாதையில நிறுத்திட்டு போயிருக்கான் பாத்துக்காங்க. அவன் எவன்னு தெரிஞ்சா சொல்லுங்க, இன்னைக்கு அவன் நான் ஒரு கை பாத்துருவேன். அது வேற யாரு இல்லட்டி நம்ம சின்ன பொண்ணு தான் பாத்துக்க. ஏண்டி பக்கத்துல தானே குத்துக்கல் மாதிரி இருக்க. இந்த வண்டி மாட்டை ஒண்ணு பாதைக்கு அந்த பக்கம் விடணும், இல்ல பாதைக்கு இந்த பக்கம் விடணும். யாராச்சும் இப்படி பாதையில விடுவாங்களாட்டி? என்னடி மைனி நாத்தனாவும் மாத்தி மாத்தி கோவப்படுறீங்க? உங்க மைனிக்கு வெள்ள முடி வந்தது பத்தாதுன்னு நீ கோவப்பட்டனா உனக்கும் பிபி பிரஷர்ல இருந்து எல்லாமே வந்துடும். கடைசியில தலையில வெள்ள முடியும் வந்துருன்னா பாத்துக்கையன். ஐயா மைனி, இவ சொன்னதை கேட்டா நீங்க கம்மன் இருக்கிய? ஆமா ஆமா, கோவப்பட்டா தலையில வெள்ள முடி வந்துருமாண்டி. ஐயா மைனி, அதுக்காக பாதையில வண்டி மாட நிட்டுனா அப்படிவா இருக்க முடியும்? அவளை நீங்க கோவப்பட்டு திட்டக்கூடாதுங்கிறதுக்காக உங்களை என்னென்னவோ சொல்லி அவ கோவப்படாம சைலண்ட் ஆக்கி வச்சிருக்கா மைனி. ஒழுங்கு மரியாதை அவகிட்ட சேர்ந்து வண்டியை மாட்ட ஓரமா எடுத்துட்டு சொல்லுங்க மைனி. என்ன சொல்ற நாத்தி? அவகிட்ட கோவப்படுதுங்கிறத இப்படி சொல்லி வச்சிருக்காளா என்கிட்ட? இரு அவளை ஒரு வழி பண்ணிடுவேன் நான். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? வண்டி மாட பாதையில நிறுத்தினா கோவப்படாம என்ன பண்றது? ஒழுங்கு மரியாதை வண்டி மாட்ட தூர நவுத்து பாத்துக்க. ஏக்கா இந்த வண்டி சாதாரண வண்டி இல்லக்கா, சாதாரண வண்டி இல்ல, ஒரு சூப்பர் வண்டி. சூப்பர் வண்டியோ சூப்பர் சூப்பராய வண்டியோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இப்ப நீ வண்டியை நவுத்தணும். கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி, நாளும் தெரிஞ்ச வண்டி, நாகரீக அறிஞ்ச வண்டி, நல்ல வண்டி, பரடி புள்ள, உக்கி போட்டு எரடி புள்ள. ஏன்டி ஊதா, நாங்கெல்லாம் இங்க இருந்து காட்டு கட்டிட்டு இருக்கோம், நீ நல்ல வண்டி மேல ஜாலியா ஏறி சின்ன பிள்ளையாட்ட விளையாடிக்கிட்டு இருக்க. அது சரிக்கா, வண்டி நடுவீதியில விட்டவன் எவன்? அது எவன் இல்ல, எவள். உன் பின்னாடி இருக்க பாரு, அவள். நான் தாண்டி நீலமண்டை. அது இருக்கட்டும்டி, வண்டி இப்படி வீதியில நிக்க போய் தானே எல்லாரும் வந்து ஏன் பக்கத்துல நிக்கீங்க? ஓஹோ சின்ன பொண்ணு, அப்ப வழிப்பறி கொள்ள மாதிரி வழிப்பறி வியாபாரம் இது. கிட்டத்தட்ட அப்படிதான் அண்ணக்கிளியக்கா. இப்போ மரத்தடியில வண்டியை விட்டுட்டு அடியில நானும் உட்கார்ந்துருந்தேன்னு நினைச்சுக்கோங்களேன், வீதியில போறவங்களை பத்தி கத்தி கத்தி கூப்பிடணும். அதே இது பாத்தீங்கன்னா பாதையை மறைச்சு வண்டியை விட்டுட்டோம்னா தன்னால என் பக்கத்துல எல்லாரும் வாரீங்கல்ல, கத்துற வேலை மிச்சம், தொண்டை தண்ணியும் மிச்சம். பெரிய மாஸ்டர் செஃப் ஐடியா போடுதலாம். ஐடியாலாம் இருக்கட்டும் டி, உப்பு வாங்கிக்கிறீங்களா? உப்பு ஒரு உப்பு விக்கிறதுக்கு நீ இவ்வளவு தூரம் பண்றது ரொம்ப தப்புடி, தப்பு. உப்பு விக்கிறதுக்காக சில தப்பு பண்ணலாம். வியாபாரம் பண்றதுக்கு இந்த அநியாயமாக்கும். இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவர் தான் டி. இதுக்கு நீ கத்தியே கூப்பிட்டுருக்கலாம். அது சரி சின்ன பொண்ணு, என்ன வியாபாரம்? பார்த்தா தெரியலையே டி, பஞ்சு முட்டாய் மண்டை. ஓ
அட கிறுக்கி அரக்கிறுக்கி, பஞ்சு மிட்டாய் வியாபாரம் இல்லட்டி உப்பு வியாபாரம். உன்னை தாண்டி பஞ்சு மிட்டாய் மண்டைன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கேன். என் மண்டை என்ன பஞ்சு மிட்டாய் கலர்ல இருக்கு, ஊதா கலர்ல இருக்கு. ஐயோ ஐயோ. சரிக்கா, வந்ததான் வந்துட்டியா, ஆளுக்கு ஒரு 10 கிலோ வாங்கிக்கோங்க. ஏமட்டி என்ன விக்கிறேன்னு சொல்லல, அதுக்கு முன்னாடி 10 கிலோ வாங்க சொல்ற? அதான் டீ பக்கத்திலேயே பருத்தி போட்டிருக்கேனே. என்னது பருத்தி போட்டிருக்கீங்க? ஐயோ பருத்தி போட்டிருக்கேன்னு சொன்னேன் டீ, அதான் விரிச்சு போட்டிருக்கேன்னு சொன்னேனே. இதோ உப்பு தாண்டி உப்பு. பாத்தியாட்டி நாத்து, 10 கிலோ உப்பு வாங்கி நாம என்னடி செய்ய போறோம்? அதுவும் சரிதான் மைனி. 10 கிலோ வாங்கிட்டு போய் சோத்துக்குள்ள உப்பு போட்டு திங்கறதா இல்ல சோத்துக்கு பதிலா உப்பே திங்கறதா டீ? இதெல்லாம் நல்ல வக்கனையா தான் பேசுற. எப்படி மாசத்துக்கு 1 கிலோ உப்பு காலி ஆகுது இல்லட்டி 10 கிலோவை மொத்தமா வாங்கி வச்சா என்ன குறைஞ்சா போற? மாசத்துக்கு 10 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு எனக்கு என்ன கரியாடி வலிக்குது? 1 கிலோ 10 ரூபான்னு கொடுத்து வாங்குற இல்லட்டி, இப்ப நான் 10 கிலோவை வெறும் 50 ரூபாய்க்கு தாண்டி தரேன். என்னடி சொல்ற? 10 கிலோ உப்பு வெறும் 50 ரூபாயா? அன்னைக்கிலேக்கா உங்களுக்கு வேண்டாமா? 10 கிலோ உப்பு வெறும் 50 ரூபா தான். அது சரிடி, என்ன திடீர்னு உப்பெல்லாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க? அது வேற ஒண்ணும் இல்ல அன்னைக்கிலேக்கா, நான் நேத்து தூத்துக்குடிக்கு என் தூரத்து சொந்தத்தை பார்க்க போயிருந்தேன் பாத்துக்கங்க. அடியே சொந்தத்தை பார்க்க போனவா பார்த்துட்டு வர வேண்டியதானே டீ? சொந்தத்தை பார்க்க போயிட்டு தூத்துக்குடி உப்பளத்தை பார்க்கலன்னா எப்படிக்கா? அதான் உப்பளத்தை பார்ப்பமேன்ட்டு போனேன். ஓஹோ, அப்புறம் உப்பளத்தை பார்க்க போனவ எனக்கு உப்பு விளையிற வயலை காட்டினாங்க. ஆச்சரியமா போச்சு பாத்துக்கங்க. யாத்தாடி உப்பெல்லாம் இப்படி மலைமலையா குமிஞ்சு கிடக்குதே, எம்புட்டுன்னு கேக்குறேன். ஆமாடி, அங்க எம்புட்டு விலை ரொம்ப குறைவுடி. நமக்கு பாக்கெட் போட்டு வரவுந்தா 10 ரூபா, அங்கெல்லாம் 1 கிலோ 1 ரூபா தாண்டி. அடியா தடி, 1 கிலோ 1 ரூபாயா? அதான் 1 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த உப்பை உங்ககிட்ட 1 கிலோ 5 ரூபாய்க்கு விற்கலாம்னு நினைச்சேன். 10 கிலோ வெறும் 50 ரூபா தான். வேணா வாங்கிக்கங்க. ஏன்டி கிறுக்கி, 1 கிலோ 1 ரூபானா 10 கிலோ 10 ரூபா தானே டி? அப்ப நீ எங்களை ஏமாத்துறியா? ஆமா, இவளை ஏமாத்தி தான் தூத்துக்குடியில ஒரு கப்பல் வாங்கி சின்ன பொண்ணு கப்பல்னு கடல்ல விட போறேன் பாரு. அடப்போடி போக்கத்த விலை. 1 ரூபான்னு எங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டு இப்படி 5 ரூபாய்க்கு வித்த அநியாயம் தானே டி? ஏக்கா 1 ரூபாய்க்கு வாங்கினது என்னவோ வாஸ்தவம் தான்க்கா, ஆனா இது 1 ரூபாய்க்கு கொண்டு வந்து சேர்க்க முடியலக்கா. வண்டி மாடு அதுக்கு தீவனம் எனக்கு தீவனம் எல்லாம் சேர்த்து பார்த்தா 1 கிலோ உப்புக்கு 4 ரூபா லாபம் வச்சா கூட சரியா தாங்க வருது. ஓஹோ, டிராவலிங் சார்ஜ் 4 ரூபான்ற அப்படிதானே? சரி தெரிஞ்சவங்களாச்சே, உங்ககிட்டே உப்பு வித்துடலான்னு பார்த்தேன். 1 கிலோ 5 ரூபா தான்க்கா, 10 கிலோ வெறும் 50 ரூபா தான். சரிடி, 10 கிலோ நான் எதுல வாங்கிட்டு போறது? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் 10 கிலோ மூட்டையாத்தான் மூட்டி வச்சிருக்கேன். அழகா ஆளுக்கு ஒரு 10 கிலோவை ஈஸியா தூக்கிட்டு போயிடலாம் டீ. அதுக்கு முன்னாடி முதல்ல உப்பு எப்படி இருக்குன்னு பாத்துக்கிறேன்டி. உப்பு பார்க்க நல்ல வெள்ளையாத்தான் இருக்கு. ஏன்டி நாத்தனாரே, உப்பு நல்ல உப்பா இருக்காட்டி? உப்பு நல்லா தான் இருக்கு மைனிக்கரி, ஆனா இடையில ஏதோ கல்லா தெரியுதே. ஏன்டி சின்ன பொண்ணு, உப்புல எல்லாம் நிறைய கல் இருக்கான், என்னடி இது ஏமாத்தி விக்க பாக்கியா? ஏக்கா நான் எப்பவாவது உப்புல கல் இல்லைன்னு சொன்னேனாக்கா? கண்டிப்பா கல் இருக்குங்க, கல் இருக்கும். ஐயா, கல் இருக்குமா? ஆமா, இது கல்லுப்பு தானே, பின்ன கல் இல்லாம என்ன பண்ணோம்? அடக்கிருக்கி, உப்புகல்ல பத்தி சொல்லலட்டி. அந்த உப்புகல்லு கூட கருங்கல்லு செங்கல்லுன்னு நிறைய கிடக்குட்டி, பொடி பொடி கல்லா. அதைத்தாண்டி கேக்குற? அது வேற ஒண்ணும் இல்லக்கா, 1 2 கிடக்கும். அதை நீங்க பார்த்தாலே கலர் துண்டா தெரியுமே, பிறக்கிக்கலாம்க்கா. அதான விலை கம்மி தானே. இப்போ எல்லாம் கிளீன் பண்ணி உங்களுக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், விலை 10 ரூபாய்க்கு கொடுக்கணும் ஆகும்ல. இப்படி இப்படி கொடுத்தா தான் 5 ரூபாய்க்கு கொடுக்க முடியும். சரி நாத்து, வா அப்ப ஆளுக்கு 10 கிலோ வாங்கிக்க. ஐயா, எனக்கெல்லாம் உப்பு வேண்டாமே, நீங்களே வாங்கிக்கங்க. இல்ல இல்ல, நீ வாங்கினாதான் நானும் வாங்குவேன். நான் உப்பு வாங்காம அப்படியே ஒப்பைத்தலான்னு பார்த்தேன். மைனிக்காரி வீட்டுக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்துடலான்ட்டு. என்னை வாங்காம விட மாட்டாங்க போல. என்னக்கா வாங்கினா வாங்குதா, வாங்கட்டா போறா. எனக்கு ஆளா இல்ல வாங்குறதுக்கு. ஏன் கண்டிப்பா உங்க நாத்தன கறி வாங்கணும்னு சொல்றீங்க? அடியே சின்ன பொண்ணு, உன் மேல அக்கறை வச்சு ஒன்னும் அவளை வாங்க சொல்லட்டி, என் மேல அக்கறை வச்சுதான். என்ன நகலியக்கா ஒன்னும் புரியலையே. இங்க இரு நீலாம்பரி, நான் என் வீட்டுல மொத்தமா உப்பு வாங்கி கொண்டு வச்சேன்னு வச்சுக்கோங்க. என் மாமியார் இருக்காரு, எம்மா இம்புட்டு உப்பு இருக்காக்க ஒரு பக்கம் அள்ளிட்டு போறேன்னு. என் நாத்தனக்காரி வந்து இம்புட்டு உப்பு இருக்குல்ல, நான் 2 பக்கம் அள்ளிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆத்தல மகளும் வாசிலேயே ஆட்டையை போட்டுருவாங்க பத்துக்க. அதான் அவங்க வாங்கிட்டாங்கன்னா எனக்கு காசு மிச்சம் பத்தியா. இன்கேஸ் அவ வாங்கலன்னா நான் வாங்க மாட்டேன். நல்ல உசாராப்பா இருக்கு. பரவாயில்லையே. சரி மேனி, உங்ககிட்ட கொஞ்சம் வாசில அல்லலான்னு பார்த்தேன், விட மாட்டிய போல. நான் வாங்கிக்கிறே செய்தேன், அதான் நான் பார்த்தேன். வாங்கிட்டி 50 ரூபாய்க்கு இப்படி அழுதுட்டு கிடக்காம. சரி மேனி, வாங்கிக்கிறேன். ஏன்டி 4 முடி அங்கே ஏறி உட்கார்ந்திருக்க? சின்ன பிள்ளையில மாட்டு வண்டியில உட்கார்ந்ததுடி ஆசையா இருந்துச்சு, செத்த உட்கார்ந்துட்டு வரேனே, உனக்கு ஏண்டி போறாம? சரி டி, அப்ப நாங்க ஆளுக்கு ஒரு முடைய தூக்கிக்கிறோம். உப்பு உப்பு, தூத்துக்குடி உப்பு, தூய்மையான உப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க நேம் எல்லாம் இப்போ நாம பார்க்கலாம். லட்சுமி, மாரிச்சாமி, மகிஷாலினி ஃப்ரம் மதுரை, நரேந்திரன், குமார், கற்பகம், அஸ்விகா ஸ்ரீ, பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ரெண்ட்ஸ்,
ராதிகா, செல்வம் தமிழ்ச்செல்வம், கல்பனா, மணிகீதா, சஸ்வந்த், ஸ்ரீநிதி, ரோஹித், மாரி, முருகன், வீரலட்சுமி, செல்வம், ராணி. கவிதா பொண்ணுத்துறைன்றவங்க மலேசியால இருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் கவிதா பொண்ணுத்துறை. பத்மஸ்ரீ. அருண்குமார், பிரியா, சங்கரி, மௌலி இவங்கெல்லாம் ஈரோட்ல இருந்தே பன்னீர்செல்வம் பார்க்ல இருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.